உலகத்துல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மேலா இருக்கணும் அப்படிதான் விரும்புகிறார். என்னுடைய மகனை ஒருவேளை நான் கடைக்கு அழைத்து செல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அவனுக்கு சிறந்த ஒரு வஸ்திரத்தை தான் வாங்கி கொடுக்க விரும்புவேன். ரொம்ப மோசமா ரொம்ப கேவலமா இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை எந்த தகப்பனும் தன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. உங்க அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சொல்லுங்க, எங்க அப்பா என்ன ரொம்ப நேசிக்கிறார். உலக அப்பா நேசிக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு உன்னதத்தில் உள்ள ஒரு அப்பா உனக்கு இருக்கிறார். பலருக்கு என்ன வருத்தம், எங்க அப்பா குடிச்சு குடிச்சு எங்க குடும்பத்துக்கே கேவலத்தை கொண்டு வந்துட்டாரு. எங்க அப்பா மட்டும் குடிக்காது இருந்தா நான் நல்ல காலேஜ்ல சேர்ந்திருப்பேன். எங்க அம்மா அப்பாவும் அவங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க. எங்க அம்மா மட்டும் நல்லா இருந்திருந்தா, எங்க அம்மா மட்டும் ஒரு டீச்சரா இருந்தா என்ன நல்ல ஸ்கூல்ல போட்டிருப்பாங்க, ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல போட்டிருப்பாங்க, நான் நல்லா படிச்சிருப்பேன், இங்கிலீஷ் பேசுவேன், அப்ப நல்ல காலேஜுக்கு போய் என் ஃபியூச்சர்லாம் நல்லா இருக்கும். என் ஃபேமிலி ரொம்ப மோசம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப தரித்திரம், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் பிறந்துட்டேன், அதனாலதான் நான் இன்னும் கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர், உங்க அப்பா மேல ஒரு அப்பா இருக்கிறாரே, அந்த அப்பா சொல்றாரு, நீ பூமியில பிறந்த குடும்பம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அப்பா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அம்மா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை மேன்மையா வைக்கிறேன். ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என் மகள், நீ என் மகன்.